என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் வழமை போல் இன்றும் இந்த நேரத்தில் தொடர்கின்றது அரசியல் சமூக மேடை. இன்றைய அரசியல் சமூக மேடையிலே தமிழகத்திலிருந்து பாண்டியன் அவர்கள் இங்கே வானிலைகளிலே நெருங்கி இருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். வணக்கம் பாண்டியன் அவர்களே. வணக்கம். சரி, இன்றைய நிகழ்ச்சியிலே முதல்லே அதாவது இலங்கையின் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அவர்கள் முதல் விஜயமாக இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். அவருக்கு பெருமளவு வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு முன்னிய காலத்திலே அதாவது பொது உடைமை கட்சிகள் கூட இவர்களை ஜேவிபியினரை அழைக்காமல் விட்ட சந்தர்ப்பங்கள் இருந்திருக்கின்றன. அவர்களுடைய இனவாத கருத்துக்களினால் அழைக்காமல் விட்டதாக தகவல்கள் தெரிவித்தன. இன்றைய சூழலிலே அவருக்கு இந்தியாவிலே பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பார்த்து இந்தியா பயப்படுகிறதா? இல்லை, இலங்கையை பார்த்து இந்தியா பயப்பட வேண்டிய தேவை இல்லை. இருந்தாலும் இலங்கை சீனாவோடு சென்றுவிடக் கூடாது என்கின்ற பயம்தானே ஒரு அச்சமும் இருக்கிறது. சிங்கள பௌத்த அரசியல் என்பது இந்தியாவை ஒரு அச்சத்துடனே பார்க்க ஆரம்பித்திருக்கிறது. இது இன்று நேற்றல்ல, ஏறக்குறைய ஒரு 1000 ஆண்டு கால அரசியல். பௌத்தத்தை விழுங்கிய இந்தியா பௌத்தத்தை இலங்கையிலும் இந்த இந்தியா இந்து மதம் விழுங்கிவிடும் என்கின்ற அச்சத்தை 1000 ஆண்டு காலமாக பௌத்தம் தங்களுடைய சந்ததியினருக்கு இந்த அச்சத்தை கடத்தி இருக்கிறார்கள். அதன் காரணமாக மலையக தமிழர்களாகட்டும், ஈழத்தமிழர்களாக இருக்கட்டும், அத்தனை பேரும் இந்திய விரிவாக்கத்தினுடைய முயற்சி என்கின்ற அடிப்படையில் தான் இந்த பௌத்தம் சிங்களர்களுக்கான செய்தியை கடத்தி இருக்கிறது. அதன் அடிப்படையில எப்பொழுதுமே பௌத்தம் இந்தியாவை சந்தேக கண்ணோடுதான் பார்த்து வருகிற சூழல் நிலவுகிறது. ஜேவிபி இயக்கம் 70களில ஒரு புரட்சியை நடத்திய பொழுது சிங்களம் கம்யூனிசம் ஆகிவிடக் கூடாது என்று முதலிலே களத்திலே இறங்கியது இந்திய இராணுவம் தான், இந்திரா காந்தி காலத்தில். அந்த புரட்சியை முறியடித்ததில் இந்தியாவின் பங்கு மிக பெரும்பான்மையான பங்கு. 10,000க்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்களை அழித்தொழித்தது இந்திய இராணுவம் தான். அந்த இந்திய இராணுவத்தின் மீது இன்னும் தீராத கோபம் பௌத்த சிங்கள பேரினவாதத்தின் மீது இன்று வரை அது தொடர்கிறது. இருந்த போதிலும் புலிகளை அழித்தொழிப்பதில் ஈழத்தமிழனுக்கு எந்த விதமான உரிமையை கிடைக்காமல் தடுத்து நிறுத்தியதில் சிங்களமும் ஆரியமும் ஒன்று சேர்ந்து இணைந்து கொண்டது. அதுல சிங்களம், ஆரியம், திராவிடம் மூன்றும் இணைந்துதான் ஈழத்தமிழர் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடிந்தது. இதன் அடிப்படையில இந்திய ஆரியம் எப்பொழுதுமே பௌத்தத்தை தன்னோடு இணைத்துக் கொள்கிறது. ஈழத்தமிழினம் தமிழினம் என்பது இந்தியர்களுக்கும் எதிரானது, பௌத்தத்துக்கும் எதிரானது. அதை சரியாக பௌத்தம் பயன்படுத்தி கொண்டது. இதன் விளைவாகத்தான் இந்த நாடு இரண்டுபடுவதை காப்பாற்றிய இந்தியாவுக்கு பௌத்தம் நன்றி கூறுகிறது. அதே போல இந்தியாவுடைய விரிவாக்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியாக சீனமும் தனக்கு உதவுகிறது. சீனமும் உதவிக்கு வரும். இந்தியா தன் மீது விரிவாக்கத்தை வேகப்படுத்துகிற பொழுது
சீனமும் நமக்கு தேவைப்படுகிறது என்கின்ற அடிப்படையில தான் இலங்கை அரசியல் ஆரியம் சீனம் இரண்டையும் சம அளவில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு பயன்படுத்துகிறது. அதே செயல்பாட்டில்தான் இப்பொழுது வெற்றி பெற்ற அனுராக் குமார திசாநாயக்காவும் செயல்படுகிறார். இந்த அதிபர் யாழ்ப்பாணம் சென்ற பொழுது, முதல் முறையாக அதிபராகி யாழ்ப்பாணம் சென்ற பொழுது, அந்த மேடையிலே, வரவேற்பு மேடையிலே பௌத்த குருமார்கள், பாதிரிமார்கள், சைவ குருமார்கள் இப்படி அனைவரும் நிறைந்திருந்த அந்த மேடையில அதிபரை பாராட்டுகிற பொழுது சைவ குருமார்கள் அவருக்கு சால்வை அணிவிக்க முற்பட்ட பொழுது பொறுத்து கொள்ளுங்கள் என்று பௌத்த குருமாரிடம் சென்று அந்த ஆசீர்வாதத்தையும் சால்வையும் வாங்கி கொண்டு மீண்டும் சைவ குருமாரிடம் வந்து அந்த சால்வையையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு மூன்றாவதாகத்தான் பாதிரிமாருடைய வாழ்த்துக்களை பெற்றுக் கொள்ளுகிறார் அதிபர். ஆக இவர் ஒரு கம்யூனிச அதிபராக பார்ப்பதை விட பௌத்த கம்யூனிச அதிபராகத்தான் இவரை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைய சூழலிலே இந்தியாவுடனான பல ஒப்பந்தங்களை செய்திருக்கிறார்கள். அதே நேரம் இந்தியாவிலிருந்து வந்தவுடனே சீன பிரதிகளை சந்தித்து அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்திருக்கின்றார். கடந்த காலங்களிலே தங்களுடைய, அதாவது நாடு வீழ்ச்சியை சந்தித்த போது தங்களுக்கு உதவிய, கடன் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு உதவியதற்காக ஒரு குழுவினரையே நேரடியாக சந்தித்து நன்றியை தெரிவித்திருக்கிறார். இல்ல, இது வழமையான சந்திப்புகளாக இருந்தாலும், ஆனா சிங்களவர்களுடைய மனதிலே வந்து சீனாவோடுதான் நெருங்கிய ஒரு மன உணர்வு எப்பொழுதுமே இருக்கிறது தானே. ஆமா, அதாவது இந்தியாவை அச்சுறுத்துவதற்கு சீனாவை பயன்படுத்துவதுதான் பௌத்தத்தினுடைய நோக்கம். ஆக அது கம்யூனிசமாக இருந்தாலும் சரி, அது ராஜபக்சே இசமாக இருந்தாலும் சரி, சிங்கள பௌத்த குருமார்களுடைய வழிகாட்டுதல் என்பது இந்தியாவையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்திய விரிவாக்கத்தை எதிர்ப்பதற்கு சீனத்தையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். ஆனால் இந்தியா வலிந்து சென்று பல உதவிகளை செய்து தன்னுடைய கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ளுகிறது. அப்படி கட்டுப்பாட்டிலே வைத்துக் கொள்ள முயற்சி செய்தாலும் அதை கட்டுப்படுவதில்லை பௌத்தம். இதைய நீங்க 1987 போடப்பட்ட இந்திய இலங்கை ஒப்பந்தம், அதாவது 13வது சட்ட திருத்தத்தை இன்று வரை நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறது. ஏறக்குறைய 72 வரை இலங்கை சுதந்திரம் அடைந்த பிறகு இலங்கையினுடைய அரசியல் சாசன சட்டத்துக்குள் 72 வரை இனக்குழுக்களாக இருந்தாலும் சரி, அல்லது இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி, இலங்கை அரசு சட்ட நிர்ணய சபைக்குள் நீதி கிடைக்கவில்லை என்று சந்தேகப்பட்டால் லண்டனில் இருக்கக்கூடிய பிரிவியூ கவுன்சிலில் நீங்கள் நீதியை பெற்றுக் கொள்ளலாம் என்று ஒரு சட்ட சரத்தை இலங்கை விடுதலை அடைந்த பிறகு அந்த சட்ட சரத்தை அமுல்படுத்தி கொண்டிருந்தது இலங்கை. ஆனால் இதற்கு ஈழத்தமிழர்களும் முஸ்லிம்களும் இலங்கை பௌத்தத்திடம் நீதி கிடைக்காத காரணத்தினால் லண்டன் சென்று பிரிவியூ கவுன்சிலிலே வெற்றி பெற்றார்கள் இலங்கை அரசாங்கத்தை எதிர்த்து. ஆனால் அது சினிமாவு வந்த பிறகு அதையும் நீக்கிவிட்டார். ஆக இலங்கைக்குள்ளுதான் நீங்கள் இலங்கையினுடைய உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தில் தான் நீதியை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிறது அந்த சட்ட சரத்து. அதற்கு பிறகு இலங்கையை கட்டுப்படுத்துவது என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தம் தான். அந்த இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது 13வது சட்ட திருத்தம் என்பது தமிழர்களுக்கான காணி, காவல்துறை, வருவாய்த்துறை, இப்படி பல அதிகாரங்களை 13வது சட்ட திருத்தத்தில பெற்று கொடுத்தது.
அதை தமிழர்கள் ஏற்காமல் தானே பெரிய யுத்தத்தை இந்தியாவுக்கு எதிராக நடத்தினார்கள். ஆம், அது புலிகள் ஜனநாயகத்தை தமிழர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை, சிங்களவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எப்பொழுது பார்த்தாலும் தமிழர்கள் சிங்களவர்களுடைய வெளிநாட்டு என்று ஒரு நீங்கள் சொன்ன சட்ட மாற்றம் கூட சிறுபான்மையினத்தினர் அங்கீகரித்தால் தான் அதை மாற்றக்கூடியதாக இருந்தது. அவை சிறுபான்மையினராக இருந்த அந்த நேரத்தில் உறுப்பினர்களாக இருந்த தமிழர்களும் அந்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார்கள் தானே. வாக்களித்திருந்தார்கள். ஆனால் தமிழர்களுக்கு பாதுகாப்பான ஒரே சட்டம் 72க்கு முன்பு அதை மாற்றுவதற்கு சிறுபான்மையினத்தினருடைய ஆதரவும் தேவையாக இருந்தது. அதுக்கு ஆதரவு கொடுத்தார்கள். அதே நேரம் நாடு சுதந்திரம் அடைகிற போது நீங்கள் எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் நாட்டை சுதந்திரமை தந்து விடுங்கள், நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பார்க்கிறோம் என்று சொன்னார்கள். பிறகு 13வது திருத்தம் வந்திருந்த போது அதை நாங்கள் முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக குறிப்பிட்டார்கள். எங்களுடைய பக்கத்திலும் தவறுகள் இருக்கிறதானே, வந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளாத நிலைமை இருந்திருக்கிறதானே. சர்வதேசம் அனைத்து நாடுகளும் இணைந்து நீலன் திருச்செல்வம் அவர்களுடைய சமஷ்டி கோரிக்கைக்கு கையெழுத்திடுவதற்கான அதுவும் கையெழுத்திட்டார்கள் நோர்வேல வைத்து. ஆனால் அதையும் பின்னர் எதிர்த்தார்கள். அப்ப தொடர்ச்சியாக வந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் பயன்படுத்தாமல் தொடர்ந்திருந்தால் அது பெரும்பான்மையினத்தினருக்கு சாதகமான முடிவுகளாகத்தானே இருக்கிறது. சாதகமான முடிவுகளை தமிழர்களே தள்ளி விட்டு விட்டார்கள். 13வது சட்ட திருத்தம் ஒன்றுதான் இலங்கை சிங்கள அரசுக்கு எதிராக ஒரு மாபெரும் ஒரு வல்லரச நாடு இந்த 13வது சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்கு குறைந்தபட்சம் உரிமை கொடுக்க வேண்டும் என்று விரும்பிய சட்ட திருத்தம் தான் இந்த 13வது சட்ட திருத்தம். இலங்கையினுடைய அரசியல் சாசன சட்ட புத்தகத்திலே ஒரு 13வது சட்ட திருத்தம் என்பது தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பை இன்று வரை இது வழங்கி வருகிறது. நீங்க இலங்கை இந்தியா 2 பேரும் போட்டுக்கோட்ட ஒப்பந்தம் என்பது தமிழர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சட்ட சரத்து. ஆனால் இதை ஒட்டுமித்த உருமித்த தமிழர்கள் அத்தனை பேரும் 13வது சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்து என்று தொடர்ந்து வலியுறுத்தினாலே, இந்தியாவுக்கு தொடர்ந்து அழுத்தத்தை கொடுத்திருந்தாலே இந்த 13வது சட்ட திருத்தம் தமிழர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்கி இருக்கும். ஆனால் இலங்கையினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சம்பந்தம் தலைமையிலான மாவை சேனாதி ராஜா போன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட 2009 அந்த ஈழ யுத்தம் முடிந்த பிறகு இந்தியாவை தொடர்ந்து ஏறக்குறைய சம்பந்தம் இருந்து ஒரு 6 மாதம் 1 வருட காலம் ஆகியிருக்கிறது. அதற்கு முன்பு இந்த 13வது சட்ட திருத்தத்தையாவது அமுல்படுத்துங்கள். புலிகள் இயக்கம் 2009க்கு பிறகு தமிழர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே சட்ட திருத்தம் 13வது சட்ட திருத்தம் தான். அந்த சட்ட திருத்தமும் இந்தியா போன்ற மிகப்பெரிய வல்லரசு நாடு ஒன்று அமுல்படுத்தக்கூடிய அதிகாரம் பெற்ற அந்த சட்ட திருத்தம். அதை 2009க்கு பின்னால் ஏறக்குறைய 10-15 ஆண்டு காலமாக அதுல பல்வேறு கருத்து முரண்பாடுகள் தமிழர்களை ஏற்பட்டிருந்தது. காரணம், ஈழத்தமிழர்களை பொறுத்தவரை நீங்க ஒரு தெளிவான அரசியல் பார்வை இல்லாத காரணத்தினால்தான் அவர்கள் இந்த 13வது சட்ட திருத்தத்தை இலங்கையை கட்டுப்படுத்தக்கூடிய இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து சர்வதேச நாடுகளிலே 13வது சட்ட திருத்தத்தை இந்தியா போட்ட சட்ட திருத்தத்தை அமுல்படுத்துங்கள் என்று கேட்கக்கூடிய அறிவு கூட குறைந்தபட்சம் இல்லாமல் போய்விட்டது ஈழத்தமிழர்களுக்கு. அதன் பிறகு இப்போ சிங்கள அரசு 13வது சட்ட திருத்தத்தை நீங்கள் காலாவதி ஆக்குகிற முயற்சியில ஈடுபட்டு இருக்கிறது. அதுவும் காலாவதி ஆகிவிட்டால் ஈழத்தமிழர்களுக்கு எந்தவித பாதுகாப்பும் இவர்களுக்கு கிடைக்க போவதில்லை. காரணம், இலங்கையினுடைய சட்டத்துக்குள் தமிழர்களுக்கு தனி நாடு அல்லது தனி அந்தஸ்து என்கின்ற எந்த சட்ட சரத்தும் இனிமேல் சேர்க்கப்படாது. காரணம், பிரிட்டிஷ் அரசால் அனுமதிக்கப்பட்ட அந்த சட்டத்தையும் 72ல நீக்கிவிட்டார்கள்.
அதன் பிறகு இந்தியாவோடு போட்டுக்கொண்ட ஒப்பந்தத்தையும் 13வது சட்ட திருத்தத்தையும் ஈழத்தமிழர்கள் வலியுறுத்தக்கூடிய எந்த விதமான செயல்பாடுகளிலும் அவர்கள் 15 ஆண்டு காலமாக செயல்படுத்தவில்லை. இப்ப பிஜேபி அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்திருந்தால் பிஜேபி அரசாங்கம் தமிழ்நாட்டிலுடைய தமிழர்களுடைய வாக்கு வங்கிக்காகவது இந்த சட்ட திருத்தத்தை அமுல்படுத்தி இருக்கும் பிஜேபி அரசாங்கம் 2014 பின்பு. ஆனால் அதை கூட ஈழத்தமிழ் தலைவர்கள் அதிலே கூட கவனம் செலுத்தவில்லை. ஈழத்தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருமே தமிழ்நாட்டிலே வீடு வசதி வாய்ப்பு மனைவி மக்கள் என்று ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து வருகிறார்களே தவிர நீங்க 13வது சட்ட திருத்தத்தை அமுல்படுத்தியே ஆக வேண்டும் என்ற அழுத்தம் இந்திய அரசுக்கு இன்று வரை கொடுக்கப்படவில்லை. ஈழத்தமிழர்கள் சர்வதேச அளவில் இருக்கக்கூடியவர்களா ஒன்று கூடி ஒரு இந்திய அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய எந்த செயலையும் 15 ஆண்டு காலமாக இவர்களால் செய்ய முடியவில்லை. நெல்லிக்காய் மூட்டைகளைப் போல பல பேர் தியாகிகளாகவும் பல பேர் துரோகிகளாகவும் மாறி போய்விட்ட காரணத்தினாலே 13வது சட்ட திருத்தம் ஒன்றுதான் இன்று வரை தமிழர்களுக்கு பாதுகாப்பான ஒரு சட்ட திருத்தமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஏறக்குறை 87 முதல் 2024 13 24 38 ஆண்டு காலமாக நடைமுறைப்படுத்தப்படாத சட்டத்தை இனி இலங்கை அரசாங்கம் இதைவிட அதிக அதிகாரமிக்க ஒரு சட்டத்தை அது எந்த காலத்திலும் நிறைவேற்ற போவதே இல்லை. இதை புரிந்து கொள்ளாத ஈழத்தமிழ் தலைவர்கள் தாங்கள் அனுரா குமார திசாநாயக்க கட்சியிலே இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதுதான் தங்களுடைய வாழ்நாள் பயன் என்று தங்களை உருமாற்றிக் கொண்டார்கள். இப்பொழுது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களே சிங்கள ஜேவிபி கட்சியில இணைந்து நாடாளுமன்ற உறுப்பினராக அவர்கள் பதவி வகிக்கிற பொழுது ஜேவிபியினுடைய கொறடாவினுடைய கட்டுப்பாட்டை மீறி அவர்களுடைய கொள்கையை மீறி அவர்கள் எந்த காலத்திலும் தனி நாடு அல்லது சமஷ்டி குடியரசு என்று எந்த விதமான திட்டத்தையும் அவர்கள் அறிவிக்க முடியாது. அதே போல ஜேவிபியினுடைய தலைவர், அதாவது தேசிய தலைவர், எனக்கு பெயர் நினைவில் வரலை, அவர் மலையக தமிழர்கள் இந்திய விரிவாக்கத்தினுடைய தொடர்ச்சி, அதே போல ஈழத்தமிழருடைய போராட்டத்தை இந்தியாதான் பின் நின்று ஆயுதங்களை கொடுத்து அந்த இயக்கத்தை போராட்டத்தை ஆரம்பித்தது. அதனால் இதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லுகிற அந்த கட்சியினுடைய கொள்கையின்படித்தான் அனுரா குமார திசாநாயக்கா அதிபராக மாறி இருக்கிறாக. அந்த ஜேவிபி கட்சியினுடைய கொள்கை என்பது தமிழர்களுக்கு எதிரான கொள்கை. இதையெல்லாம் அறிந்து கொண்ட ஈழத்தமிழ் தலைவர்கள் 13வது சட்ட திருத்தத்தை எப்படியாவது நடைமுறைப்படுத்த அழுத்தம் கொடுங்கள் என்று அவர்கள் இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய எந்த செயலையும் இன்று வரை செய்ததாக தெரியவில்லை. இந்தியாவை மீறி இலங்கை அரசாங்கம் இந்த 13வது சட்ட திருத்தத்தையும் காலாவதி ஆக்கிவிட்டால் இவர்கள் இலங்கை சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் காலில் விழுந்து கெஞ்சுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அவர்களுக்கு ஒரே பாதுகாப்பு 13வது சட்ட திருத்தம் மட்டும்தான். இந்த 13வது சட்ட திருத்தத்தை இந்தியா இலங்கை இரண்டு அரசுகளுமே போட்ட காரணத்தினால இந்தியா இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்தால், அதை மறுத்தால் இந்தியா இலங்கை இரண்டு பேருக்குமான கருத்து வேறுபாடு முரண்பாடு முற்றி எதிர்காலத்திலே இலங்கையை இந்தியா எந்த உதவியும் செய்யாது என்று ஒரு சிங்களத்தை அச்சுறுத்த முடியும். ஆனால் இதையெல்லாம் கிரியா ஊக்கியாக தூண்டுகோலாக எரிகிற விளக்கை தூண்டி விடுகிற குச்சியாக ஈழத்தமிழ் தலைவர்கள் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இந்த ஈழத்தமிழினத்துக்கு முற்று முழுதாக அற்று போய்விட்டது. ஆகையால் ஒட்டுமொத்தமாக சிங்களத்தின் காலடியில் பல துரோகிகள் ஈழத்தமிழ் தலைவர்கள் என்கின்ற பெயரில வெளிநாடுகளிலும் சரி இலங்கையிலும் சரி பல இடங்களிலே பல துரோகிகளை சிங்கள அரசு உருவாக்கி விட்டிருக்கிறது. அதனால் அவர்கள் ஒட்டுமொத்தமாக 13வது சட்ட திருத்தத்தை அமல்படுத்தக்கூடிய எந்த ஒரு முயற்சியும்
முட்டுக்கட்டை போடுபவர்களாக மாறி சொந்த இனத்துக்கே துரோகம் செய்யக்கூடிய துரோகிகளாக மாறி போயிருக்கிறார்கள். ஆகையால் இந்த 13வது சட்ட திருத்தத்தையும் காலாவதி ஆக்கிவிட்டால் தமிழர்களுக்கு இனி எந்த காலத்திலும் நீதியோ நியாயமோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதுதான் இன்றைய யதார்த்த நிலை. இதைத்தான் உறுதிப்படுத்தி இருக்கிறார் இந்திய விஜயத்தின் போது அனுராக் குமார திசாநாயக்கா. ஆகையால் ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை என்பது இனி இது ஒரு முழு வடிவம் பெறுவதற்கான சூழலோ அல்லது அடுத்த தலைமுறை துரோகிகளை தியாகிகளாக கொண்டாடக்கூடிய ஒரு பெரிய சூழ்நிலை உருவாகி வருகிறது. அடுத்த தலைமுறையினருக்கு வரலாறு என்ன, தியாகம் என்ன, இந்த போராட்டம் எத்தனை ஆண்டு கால போராட்டம் என்பதையெல்லாம் துரோகிகள் தான் முடிவு செய்யக்கூடிய ஒரு அபாயகரமான நிலையில ஈழத்தமிழர் பிரச்சனை சென்று கொண்டு இருக்கிறது. இருந்த போதிலும் சிங்களம் சீனாவோடு தான் நீங்க நட்பு பாராட்டுவதும் கொஞ்சி குழாவுவதும் அதிகமாகி இருக்கிறது. காரணம், இந்தியா அந்த 13வது சட்ட திருத்தத்தை அழுத்தம் கொடுக்கிற பொழுது அவர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி சீனராகத்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற மறைமுகமான அந்த திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்த போகிறது என்பதுதான் அவர்கள் சீன பிரதிநிதிகளை தூதர்களை சந்தித்து நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். இனியாவது தமிழிடம் விழித்துக் கொள்ளுமா என்பது மிகப்பெரிய சந்தேகமாகத்தான் இருக்கிறது. இந்த விடயத்திலே நீங்கள் பார்ப்பீர்களானால் 13வதோ அல்லது தமிழர்களுக்கு உரிமை கொடுக்கிறதுலையோ சிங்கள கட்சிகள் அது யாராக இருந்தா என்ன, தேசிய மக்கள் சக்தியாக இருக்கலாம், மக்கள் தேசிய சக்தியாக இருக்கலாம், ஐக்கிய தேசிய கட்சியாக இருக்கலாம், பொதுபல பிரமுனவ போன்ற கட்சிகளாக இருக்கலாம், இவ்வாறான மத தீவிரவாதிகளை கொண்ட கட்சிகளாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய ஒட்டுமொத்த முடிவாக இருக்கிறது தமிழர்களுக்கு எந்த காலத்திலும் ஒரு தீர்வு திட்டத்தை கொடுக்கக்கூடாது, தமிழர்களுக்கான எந்த விதமான நியாய ஆதிக்கங்களும் அவர்களிடம் சென்றுவிடக் கூடாது என்பதில் மிக மிக அனைவருமே யார் பதவிக்கு வந்தாலும் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் தமிழர்களை பொறுத்தவரையில் நீங்கள் சொல்லுகின்ற 13வது அதிகாரம் பத்தாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கருத்துகள் இருக்கிற போது, பல பிரிவுகளாக இவர்கள் இருக்கிற போது, ஒவ்வொன்றாக தமிழர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை ஒன்றாக சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராமல் 11 அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கருத்துகள் இருக்கிற போது அது சிங்கள பௌத்த பேரினத்துக்கு தானே சாதகமாக அமைகிறது. சாதகமாக அமையும், அது சந்தேகம் வேறு வேணுமா? முட்டாள் தமிழர்களாக மூட தமிழர்களாக 13வது சட்ட திருத்தத்துக்கே வழி இல்லை, இதுல எப்படி கூடுதலாக சட்ட திருத்தம் கொடுக்க போறான்? 37 ஆண்டு காலம் குறைந்தபட்ச சட்டத்துக்கே வழி இல்லை, அதையே கொடுக்க முடியாது என்று சொல்லுகிற சிங்களம் முட்டாள் மூட தமிழ் தலைவன் எப்படி இன்னும் அதிக அதிகாரம் கொடுப்பான்? 5 ரூபாயே கடன் கொடுக்காதவன் எப்படி 5000 ரூபாய் கடன் கொடுப்பான்? அறிவு வேண்டாம் இவர்களுக்கு. முட்டாள்களாக இருக்கிறார்கள். இவர்களை ஒட்டுமொத்தமாக சிந்திக்கக்கூடிய எந்த செயலும் நடைபெறுவதாக தெரியவில்லை. ஆக ஈழத்தில தமிழன் வாழ்ந்தால் என்ற அடையாளம் இன்னும் ஒரு 100 ஆண்டுகளோ 50 ஆண்டுகளிலோ இந்த மண்ணிலும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள். இப்படி ஒரு வரலாற்றை பதிவு செய்ய முடியுமே தவிர தமிழனுடைய அழிவு தமிழ் இனத்திலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அதே நிலைமைதான் நீங்க மொரிஷியஸிலும் மாலத்தீவிலும் இப்படி பல நாடுகளில நீங்க இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல 53 நாடுகளுக்கு தூத்துக்குடியிலிருந்து கப்பல் சென்று வந்தது. ஆனால் நீங்க இங்கு சுதந்திரம் அடைந்த பிறகு ஆரியர்களிடம் அதிகாரம் சென்ற பிறகு 53 நாடுகள் கப்பலும் தடை செய்யப்பட்டது. 53 நாடுகளுக்கும் நீங்க போக்குவரத்தில் இருந்த தமிழர்கள் முற்று முழுதாக துண்டிக்கப்பட்டார்கள். இது ஆரியம் செய்த மிகப்பெரிய துரோகம். 53 நாடுகளில் தமிழர்கள் அழிந்தே போனார்கள். அவர்கள் எல்லாம் அந்த மொழி பேசி அந்த மொழியோடு தங்களை இணைத்துக் கொண்டு தங்களுடைய அடையாளத்தை அழித்து கொண்டு விட்டார்கள். இதுதான் நீங்க ஒரு 50 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய இன அழிப்பு. அதே போல்தான் ஈழத்திலும் நடக்கும். அதற்கு தமிழர்கள் தான் முழு பொறுப்பு. தமிழர்களிடம் ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அதாவது ஒரு சக்தி அப்படி அந்த எந்த சக்தியும் இருப்பதாக தெரியவில்லை.
13வது சட்ட திருத்தத்துக்கே வழி இல்லை, இதுல அதிகாரம் இல்லை, இதை விட அதிகமாக வேண்டும் என்று கேட்கிற மூடர்களை, முட்டாள்களை எப்படி தமிழர் தலைவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் இந்த 13வது சட்ட திருத்தமே சாத்தியப்படாது. இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய எந்த செயலையும் செய்வதற்கு ஈழத்தமிழர்கள் சரியில்லாத போது எப்படி இதை விட அதிகாரம் உள்ள ஒரு சட்டசரத்தை சிங்களம் கொடுக்கும்? அதனால் வாய்ப்பு முழுமையாக இல்லை. இப்ப இலங்கை ஜனாதிபதி இந்தியாவுக்கு வருவதற்கு முன்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 13வது பற்றி எதுவுமே கேட்காமல் சமஷ்டிய உருவாக்கத்துக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார். அப்ப இந்திய ஆலோசகர்கள் என்ன செய்ய முடியும் இவர்களுக்கு இடையிலேயே ஒருமித்த கருத்தில்லாத சூழல்ல? இல்ல, இந்திய ராஜதந்திரிகள் இவர்களை பல சம்பந்தத்தை டெல்லியில மோடி அவர்கள் பல முறை அழைத்தும் சம்பந்தம் டெல்லிக்கு அவர் மரணம் அடைகிற வரை டெல்லிக்கு தூதுக்குழுவோடு சென்று மோடியை சந்திக்கவே இல்லை. அப்போ எப்படி இந்திய ராஜதந்திரிகள் இவர்களை எள்ளி நகையாடுகிறார்கள், கேவலமாக பேசுகிறார்கள். இவர்கள் மூடர்கள், முட்டாள்கள், இவர்கள்லாம் தமிழ் துரோகிகள் என்று டெல்லியிலே வசைபாடுகிறார்கள். இது இப்படித்தான் ஈழத்தமிழுடைய கதை செல்லுகிறது. கண்டிப்பாக இந்தியா எந்த அழுத்தம் கொடுக்கக்கூடிய எந்த செயலையும் தானாக முன் வந்து செய்யாது. இது எழுதப்படாத விதி. நீங்க யார் பசி எடுக்கிறதோ அவன்தான் உணவை தேடி அலைய வேண்டும். யாருக்கு விடுதலை வேண்டுமோ, யாருக்கு சுதந்திரம் வேண்டுமோ, யாருக்கு அதிகாரம் வேண்டுமோ அவர்கள் தான் அதிகாரத்தை நோக்கி நகர வேண்டுமே தவிர நீங்க தானாக இந்திய அரசு இவர்களுக்கு சமஷ்டி குடியரசோ அல்லது காணி அதிகாரமோ 13வது சட்ட திருத்தம் 13 சட்ட திருத்தங்கள் அதுல இருக்கிறது. 13மே தமிழர்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய சட்ட திருத்தம். இதை விட அதிகமாக இதையே தர மறுக்கிறான். இந்த முட்டாள் மூடர்களுக்கு என்ன சொல்லுவது? இதையே தர மறுக்கிறான். இதை விட அதிக அதிகாரத்தை எப்படி தருவான்? இது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்டதை போலத்தான். 39 ஆண்டுகளாக இந்தியா அழுத்தம் கொடுத்து ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இதுக்கு ஈழத்தமிழர்களே அதை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் எப்படி சிங்களமோ இந்திய அரசாங்கமோ இவர்களுக்கு உரிமை பெற்றுக்கொள்ளும்? அதற்கான வாய்ப்புகளே இல்லை. இந்த 13வது சட்ட திருத்தத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்று சர்வதேச நாடுகளில எந்த தமிழர் ஒருங்கிணைப்பு நடக்கவில்லை. அப்படி ஒருங்கிணைப்பு நடந்தால் இந்தியா தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுடைய அப்படி நடக்கிறது சாத்தியக்கூறு இல்லையே. இப்ப வெளிநாட்டில் இருக்கக்கூடிய எச்சங்கள் கூட விடுதலை புலிகள் எதிர்த்த ஒன்றை அங்கீகரிக்க சொல்லி கேட்பதற்கு அவர்கள் முன்வர தயாராக இல்லை. அவர்களை பொறுத்தவரையில் 13ல் ஒன்றும் இல்லை என்று அந்த நேரத்தில் பிரச்சாரத்தை எப்படி நாங்கள் எல்லாம் இருந்த போது தலகழுவப்பட்டதோ அதே மாதிரியான சூழலிலேயே வளர்க்கப்பட்டவர்கள் அவர்களே அது அக்கறை காட்டாத சூழல் இருக்கிறது. இந்த சூழல்ல ஒரு அழுத்தம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கொடுக்கப்படாத இடத்துல ஒரு 1-2 பேர் குரல் கொடுப்பதனால் என்ன நடக்க போகிறது? அவர்களை பொறுத்தவரையில் விடுதலை புலிகள் எதிர்த்த ஒன்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்ற மனப்பான்மையிலேயே தொடர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் மக்கள். அப்பொழுது அழிந்து போவதை தவிர வழி இல்லை. சந்தோஷமாக அழியட்டும் என்று சிங்களம் எள்ளி நகையாடும். ஆரியம் அதை பார்த்து குதூகலிக்கும். இதுதான் ஈழத்தமிழுடைய தலைவர். இப்ப நான் அண்மையிலே எல்லாம் ஒருவரை சந்தித்த போது, முக்கியமான ஒருவரை சந்தித்த போது அவரெல்லாம் ஏதோ ஒரு பெரிய வேலை திட்டம் நடக்கிறது, நாடே பிரிய போற மாதிரி தானே கதை சொல்லி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி தான் இங்கே இந்த போராட்டங்களை முன்னிலைப்படுத்தக்கூடியவர்கள் கூட கட்டாயமாக தமிழீழம் கிடைத்தே தீரும் என்று வாயால் சொல்லுகிறார்களே தவிர வேலை திட்டம் இல்லாமல் ஏதோ பெரிய வேலை திட்டம் நடப்பது மாதிரி தானே குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேள்விப்பட்டவரை 2009 வேலை திட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 2025 பிறக்க போகிறது. அந்த வேலை திட்டம் என்னவென்றே தெரியவில்லை. 20 ஆண்டு காலமாக அவர் அன்று நாங்கள் உரையாடிய போது அவர் எங்களை முட்டாள் என்று சொல்லுகிறாரே. மிகப்பெரிய என்ன வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது, மிகப்பெரிய ஒரு தாங்கள் சாதனையை படைக்க போறோம் என்ற மாதிரி தானே அவர் குறிப்பிடுகிறார். சாதனைகளை படைத்து கப்பலாக ஆயுதங்கள் வந்து இறங்கிய பொழுது ஒன்றும் நடக்கவில்லை. 40 ஆண்டு கால யுத்தம், ஆணையரவு முகாம்,
இப்படி பல முகாம்களை அழித்தொழித்த போதே ஒன்றும் நடந்துவிடவில்லை. இப்பொழுது நீங்க அகதிகளாக ஒவ்வொரு நாட்டிலும் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் எதை சாதித்து விட போகிறார்கள்? இதெல்லாம் கனவு பட்டறை என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, சினிமா எடுப்பதற்கான கற்பனை செய்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, இவர்களுடைய எந்த செயல்பாடும் எந்த திட்டமும் ஒரு காலம் யதார்த்தத்துக்கு உதவாது என்பதுதான் நிலை. இப்ப உதாரணத்துக்கு இந்த 13வது ஒரு அங்கீகாரத்தோடு தேர்தல் நடைபெற்று அதில் ஆட்சி அதிகாரத்தை தமிழர்கள் கைப்பற்றி இருந்தார்கள். வடக்கு பகுதியில் உள்ள ஆட்சி அதிகாரம், அந்த ஆட்சி அதிகாரம் இருந்த போதே சுண்ணாகம் என்ற ஒரு பகுதியில இருந்த பவர் ஸ்டேஷன்ல இருந்து கழிவு கலக்கப்பட்டு கிணற்று நீர் எல்லாம் அசுத்தமாகி மக்கள் நீர் குடிக்க முடியாத சூழலும் விவசாயம் செய்ய முடியாத சூழல்ல அதை பரிசோதித்த வடமாகாண சபை அது நீரில் கலக்கவில்லை என்று அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலே தங்களுடைய ஆய்வை ஒப்படைத்தார்கள். ஆனால் ஒரு சிங்களவர், இந்த தேர்தலிலும் அவர் போட்டியிட்டிருந்தார், அந்த சிங்களவர் தானாக வந்து அந்த ஆய்வு கூடத்துக்கு கொண்டு சென்று அந்த நீர் குடிக்க கூடாது என்பதை நிரூபித்து அந்த நிறுவனத்தை மூட செய்தார். அப்ப இவர்களிடம் அதிகாரம் கொடுத்தாலும் நீங்க நினைக்கிறீர்களா தமிழர்களை பாதுகாப்பார்கள் என்று? இல்ல, எல்லா நாட்டிலும் துரோகிகள் இருக்கிறார்கள், தியாகிகளும் இருக்கிறார்கள். அப்போ அதிகாரம் கொடுக்காமல் அழிந்து போவதை தவிர, அவர்களே அழித்துக் கொள்வதை தவிர வேறு எதுவும் நடக்க போவதில்லை. இப்படித்தான் ஈழத்தமிழர்கள். இவர்களிடம் நீண்ட காலம் அதிகாரம் இருந்தது. அதே நேரம் கிழக்கு மாகாணத்திலே ஒரு முஸ்லிம் முதலமைச்சர் இருந்தார். அவர் தமிழகத்திலே இருந்து மிகப்பெரிய வர்த்தகர்களை அழைத்து கிழக்கு மாகாணத்திலே முதலீடு செய்வதற்கான திட்டங்களை வகுத்தெல்லாம் செய்து கொடுத்தார். ஆனா இவர்கள் வந்த நிதியை திருப்பி கொடுப்பவர்களாக இருக்கிறார்கள். அதான் ஒரு கேள்வி இருக்கிறது, தமிழர்களிடம் அதிகாரத்தை கொடுத்து போட்டு தமிழர்கள் வாழ முடியுமா? இல்ல, புரியல. தமிழர்களிடம் அதிகாரத்தை கொடுத்து விட்டு தமிழர்கள் வாழ முடியும்? தமிழர்கள் அப்படி வாழ முடியுமா? இப்ப தமிழகத்துல தமிழர்களிடம் தான் அதிகாரம் இருக்கு. ஏதாவது லஞ்சம் கொடுக்காமல் ஏதாவது காரியம் செய்ய முடியுமா? முடியாது, முடியாது. அது இது எழுதப்படாத விதி. லஞ்சம் கொடுத்தால் சரியாக வேலை நடந்தாலே அது மிகப்பெரிய சந்தோஷத்துக்குரிய விஷயம். தமிழ்நாட்டு அதான் நிலைமை. இவ்வளவு காலம் காத்திருந்தவர்கள் இப்பொழுது தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது இலங்கையினுடைய பௌத்த பேரினவாதத்தை ஏற்றுக்கொண்ட தேசிய கட்சிகளுக்கு வாக்களிக்கிற நிலைமைக்கு மக்கள் போகிறார்கள் என்றால் அதனுடைய காரணம் தொடர்பாக ஆய்வு செய்ய வேண்டுமே. என்னத்துக்காக மக்கள், அதாவது யாருக்கு எதிராக போராடினார்களோ அவர்களுக்கு வாக்களிக்கிற சூழ்நிலைக்கு போகிறார்கள் என்றால் என்ன காரணம் என்பது ஆய்வு செய்யப்பட வேண்டும் அல்லவா? ஆய்வு செய்யப்பட வேண்டியது மிக எளிதாகவே தெரிகிற விஷயம்தான். தமிழர்களுடைய நம்பிக்கையை தமிழ் தலைவர்கள் இழந்து விட்டார்கள். இதுதான் மிக சாதாரணமான விஷயம். காரணம், தமிழர்களுக்கு தமிழ் தலைவர்கள் எந்தவித நன்மையும் இதுவரை செய்யவில்லை, இனிமேலும் செய்ய மாட்டார்கள் என்கிற முடிவுக்கு தமிழர்கள் வந்து விட்டார்கள். அதன் காரணமாகத்தான் சிங்கள கட்சிகளை தமிழர்கள் ஆதரிக்க துவங்கி விட்டார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை. சரி, இந்த நிலைமைகள் மாறுமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. இவர்களுடைய நோக்கம், அதாவது அன்றைய காலத்திலிருந்து இன்று வரை சிங்களவர்களை குடியேற்றுகிறார்கள் என்று பேசி பாராளுமன்றம் செல்வதும், சாதாரணமாக இருந்த மக்களை உணர்ச்சி வசப்படுத்தி வாக்கை பெறுவதுமாக இருந்திருக்கிறார்கள். அல்லது தங்களுடைய நலன் சார்ந்த உதவிகளுக்கு தமிழர்களை பயன்படுத்தி இருக்கிறார்களே ஒழிய அடுத்த சந்ததியினரின் பாதுகாப்பு தொடர்பாக எதுவுமே நடைபெறவில்லை. இன்றைய சூழலிலும் அதுதான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. தமிழர்களை பொறுத்தவரையில் இந்த பாராளுமன்ற கதிரைதான் அவர்களுக்கு ஏதாவது சொல்லி போடுமே ஒழிய நீண்ட கால கண்ணோட்டத்தில் நீங்கள் சொல்லுகின்ற தமிழர்களுக்கான உரிமை பெறுவதோ அல்லது நாட்டை பிரிப்பதற்கானவோ ஏதாவது வேலை திட்டம் இருக்கிறதாக நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இல்ல, இதுவரை நீங்க 20க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 2009க்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்டோம். நீங்க இந்தியா, அது மட்டுமில்ல, எதிர்கட்சி தலைவராகவே சம்பந்தர் அவர்கள் வந்திருந்தார். இல்ல, அந்த காலத்திலும் நீங்க தமிழர்களுடைய நலன் என்பதை தாண்டி சிங்களவர்களுக்கு அடிபணிந்து வேலை செய்வதுதான் சம்பந்தம் போன்றவர்களுடைய தலையாய பணியாக இருந்தது. அதே போலதான் நீங்க விக்னேஸ்வரன் முதலமைச்சராக இருந்த பொழுதும் இப்படித்தான் இருந்தது. ஆக இவர்கள் சம்பந்த ஒரு கொழும்பு வாசியாகவே வாழ்ந்து மடிந்து இறந்து விட்டார்.
விக்னேஸ்வரன் அவர் ஒரு பாதி சிங்களவராகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இவர்களால் தமிழர்களுக்கு என்ன நன்மை கிடைத்து விட போகிறது? ஆனால் இந்த சம்பந்தம் விக்னேஸ்வரன் இரண்டு பேருமே இந்திய இலங்கை அரசுகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். காரணம், இவன் எந்த காலத்திலையும் சிங்களத்தையும் இந்தியாவையும் இரண்டு பேருமே பகைத்துக் கொள்ளவில்லை. அப்ப பகித்துக் கொள்ளாமல் எப்படி அந்த போராட்ட குணத்தை மக்களிடம் அவர்கள் விதைக்க முடியும்? தலைவர்களே சிங்கள அரசாங்கத்தோடு கொஞ்சி குழாவி அவர்கள் கொடுக்கிற சலுகையை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி இந்த தமிழர்களுக்காக சிங்களவர்களோடு பெரிய போராட்டத்தை நடத்தி அவர்களுக்கான உரிமையை வாங்கி கொடுப்பார்கள்? நீங்க இந்த தலைவர்களே சிங்களவர்கள் விருப்பப்பட்ட தலைவர்கள் தான். இந்தியாவும் இலங்கை இரண்டும் சேர்ந்துதான் சம்பந்தனையும் விக்னேஸ்வரனையும் இவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. இங்க இந்தியாவுடைய அமைப்பு தான் விக்னேஸ்வரனை மாநில முதலமைச்சராக நியமித்தது. அதே போல அமைப்பு தான் இந்தியாவில் இலங்கையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை இந்தியாவில் தங்க வைத்து அவர்களுக்கு வசதி செய்து கொடுத்து அவர்களுடைய குழந்தை குட்டி உறவினர்களுக்கு படிக்க வைத்து வீடுகள் வாங்கி கொடுத்து இப்படி பல சலுகைகள் செய்ததை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். இப்போ இவர்கள் இந்தியா சொற்படி கேட்டுத்தான் இலங்கையில அரசியல் செய்தார்களே தவிர இந்தியாவை பகைத்துக் கொண்டோ இலங்கை அரசாங்கத்தை பகைத்துக் கொண்டோ அரசியல் செய்கிற அளவுக்கு இவர்கள் எல்லாம் வீர தீரர்கள் அல்ல. இந்திய இலங்கை அடி வருடிகள் என்றுதான் இவர்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப இன்றைய சூழலிலே நீங்கள் பார்க்கிற போது எதிர்காலத்திலே ஈழத்தமிழர்களுடைய நிலை என்பது குறிப்பாக நீங்கள் பார்க்கிற போது இப்ப சீனாவை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கிலே நேரடியாக சென்று மக்களை சந்தித்து உதவி செய்கின்ற நிலைப்பாட்டில் பெருமளவான நிதிகளோடு மக்களை போய் சந்தித்து நேரடியாகவே உதவி செய்கின்ற ஒரு நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். கிழக்கு மாகாணத்தில் இப்பொழுது இந்த கடும் மழையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பெருமளவு நிதியுதவி செய்ய போவதாக இன்று அறிவித்திருக்கிறார்கள். ஏன் இப்ப தேசிய சக்திகளை ஆதரித்தவர்கள் சீனாவையே நாளைக்கு ஆதரிக்கின்ற மனநிலைக்கு வர மாட்டார்களா? இல்ல, அவர்களுடைய நலன் என்பது நாடு இரண்டு. அது தொடர்பாக தமிழகத்திலே இப்ப சீனா நேரடியாகவே வடக்கிலும் கிழக்கிலும் மக்களை சந்தித்து உதவி செய்கிறார்கள் என்ற செய்தி அங்கு சொல்லப்படுகிறதா தமிழகத்தில் அல்லது இந்தியாவில்? இல்ல, இப்ப இந்தியாவில் இது சீனா இலங்கையோடு மிக நெருக்கமாக இருக்கிறது என்ற தகவல் இந்தியாவுக்கு வந்து சேருகிறது. ஆனாலுமே இலங்கை அரசியலுக்குள் முழுமையாக இந்தியா சொல்லுங்கள். இந்தியா முழுமையாக சீன எதிர்ப்பு பிரச்சாரத்தை ஏன் நான் அந்த கேள்வியை கேட்கிறேன் என்று சொன்னால், இந்தியா நம்பிக்கொண்டிருக்கிறது வடக்கு கிழக்கு எப்பொழுதும் தங்களுடைய ஆதரவு தளமாகத்தான் இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை தான். அவர்கள் எதை செய்தாலும் இவர்களுக்கு வேறு கையாலாகாத சூழல் இருப்பதனால் தங்களை நம்பித்தான் இருப்பார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது சீனாவே நேரடியாக களத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் உதவிகள் இவற்றையெல்லாம் கொண்டு சென்று தொழில்நுட்ப கல்லூரிகளையே திறப்பதாக எல்லாம் குறிப்பிட்டு அந்த மக்களுடைய மனதை வெல்லக்கூடிய ஒரு சாத்தியத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவே இந்தியாவினுடைய நிலைப்பாடு எதிர்காலத்தில் தொடர்ந்து தங்கள் பக்கத்திலேயே தமிழ் மக்கள் இருப்பார்கள் என்ற நிலைப்பாடு வெற்றியளிக்குமா? இல்ல, இந்தியாவுடைய ராஜதந்திர நடவடிக்கைகள் அனைத்துமே இலங்கையில் தோற்று போய் முகம் கிழிந்துதான் இந்தியா நிற்கிறது. அது இந்தியாவுடைய ராஜதந்திரிகளுக்கே தெரியும். இல்ல, எல்லா இடத்திலும் தானே. இப்ப பங்களாதேஷை எடுத்துக்கொண்டாலும் சரி, மாலதீவை எடுத்துக்கொண்டாலும் அவர்களுக்கு தோல்வி முகமாகத்தான் இருக்கிறது. அண்ட நாடு நேபாளத்தை எடுத்துக்கொண்டாலே இல்ல, அதுதான் இந்தியாவினுடைய வெளிவிவகார கொள்கையை தீர்மானிக்கக்கூடிய கொள்கை வகுப்பாளர்களுக்கு ஒரு நீண்ட நெடிய அரசியல் பார்வை இல்லை. இவர்கள் எல்லாம் ஒரு இந்துத்துவா கொள்கையை கற்று தேர்ந்துதான் அவர்கள் இந்திய வெளிவிவகாரத்துடைய கொள்கை வகுப்பாளர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இது இலங்கையை பொறுத்தவரை இலங்கை எவ்வளவுதான் இந்திய
இந்திய விரிவாக்கத்தை எதிர்ப்பது என்பது சிங்கள பௌத்த பேரினவாதத்தினுடைய நீங்க சந்ததி மரபணு கொள்கையாக இருக்கிறது. இருந்த போதிலும் இதை தெரிந்து கொண்ட இந்தியா மீண்டும் மீண்டும் வழியக்க சென்று சிங்களத்திற்கு பணிவிடை செய்கிறது. அந்த பணிவிடை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அந்த உதவியை ஏற்றுக்கொண்டு சிறிது காலம் நட்பாக இருப்பது போல் நடித்து அவர்கள் இந்தியாவை பிரிதொரு சக்தியாக வேற்று சக்தியாகத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கடந்த காலத்திலே இந்திய இலங்கை ஒப்பந்தம் அதை தாண்டி ஈழ போராட்டத்தை தூண்டிவிட்டது இந்தியா தான். இந்த நாட்டை பிரிவினை சக்திகளுக்கு ஆதரவு அளித்தது இந்தியா தான். அதே போல அவர்கள் பலவீனம் அடைந்த பொழுது இந்திய ராணுவ விமானங்கள் இலங்கைக்குள்ள உணவுப் பொட்டலங்களை போட்டது. அதே போல ராணுவ முகாமில் அடைபட்டு கிடந்த ஈழ ஆதரவாளர்களை மீட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்கின்ற அடிப்படையில மீட்டு இந்தியாவுக்கு கொண்டு சென்றதும் இந்தியா தான். இப்படி பல வகையில் இலங்கையினுடைய உள்நாட்டு யுத்தம் இவ்வளவு பலவீனம் அடைவதற்கு காரணம், பொருளாதார பலவீனம் அடைவதற்கு காரணம், ராணுவத்திற்கு இத்தனை கோடி ரூபாய் செலவு செய்ய வேண்டியதற்கு காரணம் இந்தியா தான். இந்தியாவினுடைய தளத்தை பயன்படுத்தி கொண்டுதான் புலிகள் அல்லாத மற்ற இயக்கங்கள் எல்லாம் இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை கொழும்பிலே பல குண்டுபிடிப்புகளை நடத்தியது என்பது சிங்கள அரசு மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறது. அந்த காரணத்தினால முழுக்க சிங்கள அரசு இந்தியாவை முடிந்தவரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், ஆனால் நீங்கள் பயன்பட்டு விடக் கூடாது என்பதுதான் புத்த மத குருமார்களுடைய ஆலோசனையாக இருக்கிறது. அதன்படிதான் சிங்களம் இன்று வரை செயல்படுகிறது. அந்த காரணத்தினால இந்தியா தோல்வி அடைந்து பல முறை தோல்வி அடைந்துதான் நிற்கிறது. இருந்த போதிலும் ஈழத்தமிழர்கள் இந்த இந்திய அரசாங்கத்தை பயன்படுத்தி இலங்கைக்குள்ள ஒரு அரசியல் செய்ய வேண்டும், அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற தொலைதூர பார்வை ஈழத்தமிழ் தலைவர்களுக்கு இல்லாததனுடைய விளைவுதான் சிங்களம் மீண்டும் வெற்றி பெறுகிறது. இந்திய அரசாங்கத்தினுடைய முகம் தோல்வி அடைகிறது. ஈழத்தமிழர்களை நம்பி இந்திய அரசு எது செய்தாலும் அது வெற்றி அடையாது என்பது இந்திய ராஜதந்திரிகளுக்கும் தெரிய வந்ததனுடைய விளைவுதான் ஈழத்தமிழர்களை இந்திய அரசு கைகழுவி விட்டு சிங்களத்தோடு சிங்களம் நீங்கள் எப்படி அவர்களை அவமதித்தாலும் சிங்களத்தின் பால் அவர்கள் விழுந்து கிடப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதுதான் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிங்கள அரசு இந்தியாவை அச்சுறுத்துவதற்கு சீனாவோடு நெருக்கமாக இருக்கிறது, சீனாவை பயன்படுத்திக் கொள்கிறது. அதே போல இந்தியாவும் சீனாவோடு நீங்க நெருங்கி விடாதீர்கள் என்று இந்தியாவும் இலங்கைக்கு பல உதவிகளை மறைமுகமாகவோ நேரடியாகவோ செய்து கொண்டிருக்கிறது. சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் கொழும்பு துறைமுகத்தில் வந்து போவது கூட இந்திய புலனாய்வாளர்களுக்கு தெரியாமல் ஈழத்தமிழர்கள் தான் சீனாவினுடைய நீர்மூழ்கி கப்பல் கொழும்பு துறைமுகத்திலே கிடக்கிறது என்பதை கூட இந்திய அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்திய ராஜதந்திர நடவடிக்கைகள் இலங்கையில் தோற்று போய் இருக்கிறது. இந்தியாவை தாண்டி பல நாடுகளிலும் தோற்று போய் இருக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் நமக்கு இப்பொழுது முக்கியமாக இலங்கையில் தோற்று போய் இருக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியம். ஆக ஈழத்தமிழர்களுடைய எதிர்கால அரசியல் என்பது அடுத்த தலைமுறையினருக்கு அரசியல் சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவர்கள் அதை மீட்டெடுத்தால் இந்த ஈழத்தமிழனத்திற்கு ஒரு வரலாறை மீட்டெடுக்க முடியும். இல்லை என்றால் நீங்க ஈழத்தமிழன் இலங்கையிலே வாழ்ந்தான் என்கின்ற ஒரு கல்வெட்டை ஆய்வு செய்யக்கூடிய ஒரு வரலாறு தான் இன்னொரு 100 ஆண்டுகளில் வரும் என்பதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது. இந்த செய்தி பார்த்தீர்களா? இலங்கை போலீசாருக்கான வாகன தமிழகத்திலே இந்த மிகப்பெரிய பேரிடர் நடந்தும் இயற்கையினுடைய அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பேரிடருக்கே பெருமளவு நிதி கொடுக்காத மத்திய அரசு இலங்கை போலீசாருக்கான வாகன தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு 300 மில்லியன் இலங்கை ரூபாவை மானியமாக வழங்க இணங்கியிருப்பதாக அமைச்சரவை பேச்சாளர் ஜெயதிச தெரிவித்திருக்கிறார். இந்த உதவித்தொகையை பயன்படுத்தி வடக்கு மற்றும் கிழக்கு போலீஸ் நிலையங்களில் கடமை தேவைகளுக்காக கெப் வண்டிகளை வழங்குவதற்கு இந்தியா இந்த உதவியை புரிவதாக குறிப்பிடுகின்றார்கள்.
அதாவது அங்கே உள்ள பாதுகாப்பு அம்சங்களை பலப்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையில் இந்தியா இறங்கி இருக்கிறதா? இல்ல, அதாவது மீண்டும் மீண்டும் நான் சொல்வது அதுதான். இலங்கையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள இந்திய ராஜதந்திரிகள் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்கிறார்கள். அது மீண்டும் மீண்டும் தோல்வி அடைந்த முகம் கிழிந்து தொங்கித்தான் நிற்கிறது. இருந்த போதிலும் அவர்கள் எத்தனை முறை அம்பலப்பட்டாலும் நீங்க இந்திய அரசை, இலங்கை ராஜீவ் காந்தியை சிங்கள ராணுவ அணிவகுப்பின் போது அவரை கொல்வதற்கான முயற்சி செய்தும் கூட இங்க தலையிலே துப்பாக்கி மட்டையை அடித்து அவர் மயிரிழையில் உயிர் தப்பிய போதும் கூட இந்தியா மீண்டும் மீண்டும் இலங்கைக்கு சிங்களவர்கள் செய்ய முயன்றதை தமிழர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தார்கள் தானே? எதை செய்து முடித்தார்கள்? ராஜீவ்காந்தி அவர்கள் கொலை செய்த முயற்சித்தார்கள். தமிழர்கள் என்று சொல்லப்படுபவர்களாக தான் ராஜீவ்காந்தி கொலை செய்யப்பட்டார் என்றது பின்னால் சொல்லப்பட்டது. இல்ல, பின்னாலும் சொல்லப்படவில்லை, இன்னாலும் சொல்லப்படவில்லை, என்னாலும் சொல்லப்படவில்லை. ராஜீவ்காந்தி அப்படியே சொல்லி நாங்கள் சமாளித்துக் கொண்டிருக்கலாம். சொல்லுங்களா? ஆமா ஆமா, அதாவது சுப்பிரமணிய சாமி, சந்திராசாமி போன்ற RSS அடிவருடிகளால் நீங்க அவர்கள் என்ன ஹிந்திக்காரர்களா தமிழர்களா? எல்லாம் இந்திக்காரர்கள் தான். அவர்கள் அத்தனை பேருமே RSS இந்திய அரசியலை விட்டு வெளியேறி ஆந்திராவில் குடியேறி விட்ட நரசிம்மராவை, அரசியலிலிருந்தே ஓய்வு பெற்ற நரசிம்மராவை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது ராஜீவ் காந்தியினுடைய குடும்பமோ தெரிவு செய்யாமல் அவரை RSS இயக்கம் வெங்கட்ராமன் என்ற RSS ஆதரவு பெற்ற ஜனாதிபதி வெங்கட்ராமன் என்ற பார்ப்பனர், பட்டுக்கோட்டை பார்ப்பனர் தான் நரசிம்மராவை பிரதமராக்கினார். காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட ஆதரவு தெரிவிக்காமல் ஒருவரை பிரதமராக்கக்கூடிய இந்த வித்தைகள் எல்லாம் RSSக்கு கைவந்த கலை. அதை புரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாதவர்கள் தான் ஈழத்தமிழர்கள் என்பதுதான் என்னுடைய பார்வை. நாங்கள் இனி இந்திய தமிழக பார்வைக்குள் நுழைவோம். குறிப்பாக நீங்கள் பார்க்கிற போது அண்மை கால செய்திகளிலே சீமான் அவர்களுக்கு ஆதரவு தளமாக இருந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் கூண்டோடு ராஜினாமா செய்து வருகிறார்கள். இதற்கான அடிப்படை காரணம் என்ன? பல மாவட்டங்களிலே அவ்வாறான செய்திகள் வந்திருக்கின்றன. திருச்சியிலே இப்பொழுதான் மேலும் வேறு வேறு இடங்களிலும் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் கூண்டோடு கலைந்து போகிறார்கள். அவர்கள் என்ன வேறு கட்சிகளில் இணைய போகிறார்களா அல்லது சீமான மிரட்டி அதிகாரங்களை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சிக்கிறார்களா? இல்ல, அந்த கட்சியில் அவர் முற்று முழுதாக தொடர்புகளை அறுத்து கொண்டு அவர்கள் ஓர் அணியில் இப்போ ஒன்று திரண்டு இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்காலத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய பண்டுட்டி வேல்முருகனோடு இணைந்து பணியாற்றுவதற்காக ஒரு முறை இருமுறையில பல முறை பேச்சுவார்த்தைகள் நடத்தி இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் அவர்களெல்லாம் சீமானிலிருந்து விலகி பண்டுட்டி வேல்முருகனுடைய அணியிலே இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிரம்பி இருக்கின்றன. வேல்முருகன் அவர்கள் அவ்வாறானவர்களை எடுத்துக் கொள்வார் என்ற என்னோட அவரை பொறுத்தவரையில் அவர் ஒரு நேர்மையான ஒரு தலைவராக இருக்கிறபடியால இப்படி விட்டுட்டு வருபவர்கள் தொடர்பாக அவருடைய பார்வையும் இருக்கு. இன்று என்னிடம் வருவார்கள், நாளை விரிந்து சென்று விடுவார்கள் என்று ஏற்றுக்கொள்வாரா? இல்ல, அதான் 2 முறை பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். பேச்சுவார்த்தை இறுதியில் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக யார் இயக்கம் நடத்துகிறார்களோ அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதுதான் தங்களுடைய விருப்பம். தமிழர்கள் எதிர்காலத்தில் திராவிட இயக்கத்தை எதிர்ப்பதற்காக ஒன்றிணைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு. சீமான் அந்த வேலையை செய்ய தவறியதனுடைய விளைவாகத்தான் நாங்கள் அனைவரும் கூண்டோடு வெளியேறுகிறோம் என்கின்ற குற்றச்சாட்டு தான். இந்த குற்றச்சாட்டு வேல்முருகனிடம் திமுக விட்டு வெளியேறுகிற வேலையை மிக விரைவாக அவரும் செய்து கொண்டிருக்கிறார். ஆகையால் சீமானிலிருந்து வெளியேறுகிற பல மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட அமைப்புகள் வேல்முருகனோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் உருவாவதை யாரும் தடுக்க முடியாது என்பதுதான் இன்றைய நிலை. என்ன காரணத்தால் இப்படி கூண்டோடு அவர்கள் விலகுகின்றார்கள் சீமானை விட்டு? சீமான் மாவட்ட செயலாளர்களை தவிர்த்து யார் அதிக நிதி கொடுக்கிறார்களோ, தொகை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு
தேர்தலிலே வாய்ப்பளிக்க முடிவு செய்து விட்டார். உதாரணத்திற்கு விக்கிரவாண்டி தேர்தலில் மாவட்ட செயலாளர் பிரபாகரன் இருக்கிற பொழுது 10 லட்சம் ரூபாய் சீமானுக்கு கொடுத்தார் என்ற காரணத்திற்கான விக்கிரவாண்டியில ஒரு பெண் வேட்பாளருக்கு அந்த விக்கிரவாண்டி தொகுதியை தாரை வார்த்து விட்டார். அப்ப இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட செயலாளர்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நமது மாவட்டத்திலே 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் அரசியலை நடத்தி பல வழக்குகளை வாங்கி பல சூழல்களில செல்வத்தை இழந்து பணத்தை இழந்து இப்படி பல சூழல்களை கட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொழுது இவர் யார் எந்த மாவட்டத்திலிருந்து அவருக்கு நிதி கொடுத்தாலும் தன்னுடைய அதை சொந்த நிதியாக பாவித்துக் கொண்டு அவருக்கு தேர்தல் காலத்தில் அவருக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான வேட்பாளர் பதவியை கொடுத்து விடுகிறார். ஆதலால் நாம் நீண்ட காலம் இங்கு நாம் தமிழர் கட்சியிலே பணியாற்றியது எந்த பலனையும் அளிக்காது என்று நீண்ட நாட்களுக்கு முன்பே கல்யாண சுந்தரமும் ராஜீவ் காந்தியும் வெளியேறி ஒருவர் திமுகவிலும் ஒருத்தர் அதிமுகவிலும் இணைந்து விட்டார்கள். இதே போன்ற நிலைமைதான் எதிர்காலத்திலே மாவட்ட செயலாளர்கள் ஏற்படும் என்கின்ற சூழல் அடிப்படையில தான் அத்தனை பேரும் கூட்டமாக வெளியேறுகிறார்கள். கூட்டமாக வெளியேறி இவர்கள் மீண்டும் திமுகவிலோ அதிமுகவிலோ அது காங்கிரஸிலோ கம்யூனிஸ்டிலோ அல்லது விடுதலை சிறுத்தைகளையோ இணைய முடியாது. காரணம், அவர்கள் எல்லாம் நீங்க திராவிடத்தை நம்பி அரசியல் செய்கிறார்கள். வேல்முருகன் மட்டும் திராவிடத்தை எதிர்த்து தமிழ் தேசிய அரசியலை செய்கிறார். ஆகையால் அவரோடு இணைவதுதான் சால பொருத்தம் என்பதுதான் சீமான் கட்சியிலிருந்து விலகிய மாவட்ட செயலாளர் அத்தனை பேருக்குமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அடுத்த விடயமாக இப்பொழுது அம்பேத்கர் தொடர்பான போராட்டங்கள் தமிழகத்திலும் நடந்து வருகிறது. மற்றது ஏனைய இந்த மாநிலங்களிலே அதுக்கான கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக. இது ஒரு மிகப்பெரிய சிக்கலை பாரதிய ஜனதாவுக்கு ஏற்படுத்துமா? அம்பேத்கர் என்று பேசுவதெல்லாம் நீங்க ஒரு நாகரீகமாக மாறிவிட்டது. அதனால் நீங்கள் எல்லாம் ஆண்டவன் என்று சொன்னாலே, அதாவது மரணத்திற்கு பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம், அம்பேத்கர் என்று சொல்வதனால் உங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்று நாடாளுமன்றத்திலே மிக பகிரங்கமாக அமித்ஷா கூறிய போதுதான் ஒட்டுமொத்தமான தலித் மக்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 40 கோடி மக்கள் நேரடியாகவே கிளர்ந்து எழுந்ததனுடைய விளைவு அமித்ஷாவும் மோடியும் கார்கேயிடமும் ராகுல் காந்தியிடமும் நேரடியாகவே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவானது. இப்ப இது இந்தியா முழுமைக்கும் நாடாளுமன்றத்துக்கும் சரி, கீழவை மேலவை 2 அவைகளிலும் சரி, இந்தியா முழுக்க அம்பேத்கரை விமர்சனம் செய்ததை எதிர்த்து கடுமையான எதிர்ப்பு உருவானது. இதையே பிஜேபி எதிர்பார்க்கவில்லை. அம்பேத்கர் என்பவர் தலித் மக்களுக்கு மட்டுமான தலைவர் என்பதையெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்தமாக அம்பேத்கர் தலித் வாக்குகளை பெறுவதற்கான சூழலை பாஜக இழந்து விட்டது. பாஜகவுக்கு எதிரான காங்கிரசுக்கு தலித் வாக்கு வங்கி முழுமையாக சென்றடைந்து விடும் என்ற அச்சத்தின் காரணமாக பலமுறை மன்னிப்பு கேட்டு இருக்கிறார்கள். இருந்தாலும் இது பாஜகவினுடைய தலித் வாக்கு வங்கியை சிதைத்துவிடும் என்பதுதான் இன்றைய சூழல். கண்டிப்பாக இது பாஜகவிடமிருந்து தலித் வாக்கு வங்கி பிரிக்கப்பட்டு காங்கிரசிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை மிக எளிதாக அமித்ஷாவே செய்துவிட்டார் என்ற நிலைதான் இப்பொழுது காங்கிரஸ் இதை கையில் எடுத்துக் கொண்டு அரசியலாக்கி கொண்டிருக்கிறது. இது காங்கிரசுக்கு மிகப்பெரிய வெற்றி எதிர்காலத்திலே கொடுக்கும். தலித் வாக்கு வங்கி அத்தனையா காங்கிரஸ் வசம் சென்றுவிடும் என்ற நிலைதான் உருவாகி இருக்கிறது. இப்ப தமிழ்நாட்டில் திருமாவளவனும் திமுகவும் அம்பேத்கரை இழிவுபடுத்தியதை கண்டித்து அரசியல் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இது தலித் வாக்கு வங்கியை திமுகவிடமே தக்க வைத்துக் கொள்ளுகிற ஒரு போராட்டமாக இது மாறி இருக்கிறது. இப்போ உடனடியாகவே கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா ஒரு கடிதத்தை எழுதி அனுப்பி இருக்கிறார் மோடி அவர்களுக்கு. டாக்டர் அம்பேத்கர் பிறந்திருக்காவிட்டால் மோடி இன்னமும் ரயில் நிலையத்தில் டிவிட்டு கொண்டுதான் இருந்திருப்பார் என்று. அதுதான் உண்மை. காரணம், அம்பேத்கரை இழிவுபடுத்துவதுதான் பாஜகவினுடைய கொள்கை. அம்பேத்கரை சனாதனத்தை எப்படி அவரால் எழுதப்பட்ட அரசியல் ஜாப்பை ஏற்றுக்கொண்டார்கள்?
இல்ல அரசியல் யாருப்பிலே பல சீர்திருத்தங்களை இந்த பார்ப்பனர்கள் செய்து விட்டார்கள் என்றுதான் அந்த அரசியல் நிர்ணய சபையும் சட்ட அமைச்சரையும் தூக்கி வீசி விட்டு வெளியே வருகிறார். காரணம் அம்பேத்கரை ஏமாற்றப்பட்டு விட்டார் என்பதுதான் அம்பேத்கரை ஒத்துக்கொண்ட உண்மை. பல சட்ட சரத்துக்களை அம்பேத்கர் எழுதி கொடுத்ததை குப்பை கூடைக்கு தூக்கி வீசியவர் தான் நேரு. இதனால்தான் சட்ட அமைச்சராக இருந்த அம்பேத்கர் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் இந்த பார்ப்பனர்கள் என்று சட்ட அமைச்சர் பதவியிலிருந்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து வெளியேறுகிறார். இப்படி பல துரோகங்களை அன்றைய காங்கிரஸில் இருந்த பார்ப்பனர்கள் முழுமையாக செய்தார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத அம்பேத்கர் தான் இந்து மதத்தில் நான் வெளியேறுகிறேன் என்று சொல்லி முதல் முறை 2 லட்சம், இரண்டாவது முறை இப்படி 5 முறை 10 லட்சம் மக்களை இந்து மதத்திலிருந்து வெளியேற்றி புத்த மதத்திற்கு அழைத்து சென்றார். அப்படி அழைத்து செல்லப்பட்ட 56வது நாளிலே மர்மமாக மரணம் அடைந்து விட்டார். இதுதான் அம்பேத்கருடைய மனைவி சவீதா அம்பேத்கர் நாடாளுமன்றத்துக்கு முன்பு நின்று கூச்சலிட்ட வரலாறு. ஆக காங்கிரஸில் இருந்த பார்ப்பனர்கள் செய்த அதே வேலையை பார்ப்பனர் கட்சியான பிஜேபி இன்று செய்து கொண்டிருப்பதுதான். இது ஒரே குட்டையில் உரிய மட்டைகளாக 2 கட்சியினரும் இருக்கிற போது எவ்வாறு ஏனையவர்களுக்கு, சிறுபான்மையினருக்கு, தலித்துகளுக்கு விடிவு கிடைக்கும் என்று கருதலாம்? இல்ல, தலித்துக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சி ஏற்பட்டால் தான் அது அவர்களுக்கான விடிவாக இருக்கும். இப்பொழுது காங்கிரஸ் இருக்கக்கூடிய பார்ப்பனர்களும் அம்பேத்கரை கடந்த காலத்தில் எதிர்த்தவர்கள் தான். இப்போ அம்பேத்கர் இயக்கம் என்பது தலித்து படித்த இளைஞர்கள் மத்தியிலே இந்தியா முழுமைக்கும் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டதை இப்ப அம்பேத்கரை அவமதித்ததன் மூலம் பாஜகவே அச்சப்படுகிறது. கார்கேயும் ராகுல் காந்தியும் அழைத்த அமித்ஷாவும் மோடியும் தனியறையிலே மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருப்பதற்கு படித்த தலித்து மாணவர்கள் முழுக்க அம்பேத்கரிஸ்டாக மாறி இருப்பதனுடைய விளைவுதான் விஜய் மாநாட்டில் அம்பேத்கருடைய மிகப்பெரிய கட் அவுட்டர் வைத்து அம்பேத்கரை பற்றி பேசுகிற பொழுது அத்தனை கரகோஷங்கள் விழுந்ததை கவனித்த பிறகுதான் இப்ப அம்பேத்கரை இழிவுபடுத்தியதை விஜயும் பிஜேபி தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறி இருக்கிறது. ஆக அம்பேத்கரை பேசாமல், அம்பேத்கரை புகழை பாடாமல் தலித் அரசியல் இல்லை. அது தலித் அரசியல், தலித் வாக்கு வங்கியை ஈர்க்க வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கரை பாராட்டியே தீர வேண்டிய நிலைமைக்கு பாஜகவுக்கு அந்த நிலைமை வந்திருக்கிறது என்பது தலித் மக்கள் மத்தியிலே ஏற்பட்ட எழுச்சியை நாம் பாராட்டாமல் இருக்க முடியாது. மற்றது ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாகவும் தற்போது நாடாளுமன்றத்திலே வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது யாருக்கு ஆதாயம், யாருக்கு நட்டத்தை ஏற்படுத்த போகிறது? பாஜக எது செய்தாலும் அது தேசத்துக்கு விரோதமாகத்தான் இருக்கும். பாஜகவினுடைய இந்த முதல் முயற்சி இந்தியா முழுமைக்கும் 2 கட்சி ஆட்சி முறைதான், ஆளுங்கட்சி எதிர்கட்சி. அதாவது அமெரிக்க ஜனநாயக முறையை போன்று கொண்டு வருவதற்கான முதல் முயற்சி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல். இது மாநில கட்சிகளை அதிகாரத்தை அபகரிக்கும் விதமாக இப்ப இந்தியாவை பொறுத்தவரை மாநில கட்சிகளுடைய ஆளுமை அதிகமாக செலுத்தப்படுகிறது. உதாரணத்திற்கு காங்கிரஸ் கட்சியை, இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி வட இந்தியாவில் வெற்றி பெற முடியாமல் இந்த நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி உடைய புதல்வி பிரியங்கா காந்தி வயநாடு முஸ்லீமுடைய வாக்கு வங்கியை பெற்று நாடாளுமன்றத்துக்குள் செல்ல வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இதை மேலும் மேலும் இருக்குவதற்கு, மேலும் மேலும் அதை நடைபெறாமல் தடுப்பதற்கு, ஆமா, அதாவது காங்கிரசினுடைய வளர்ச்சியை முற்றுமுழுதாக ஒழிப்பதற்கு தான் இந்த பாஜகவினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே உடை, ஒரே ரேஷன் கார்டு, இப்படி எல்லாம் ஒன்று, இந்தியா முழுக்க ஒன்று என்று இந்துத்துவாவை திணிப்பதற்கான முயற்சியினுடைய முதல் கட்டம் தான் இந்த தேர்தல் அறிவிப்பு. இதை மாநில கட்சிகள் அத்தனையும் எதிர்க்கிறது, காங்கிரசும் எதிர்க்கிறது. இருந்த போதிலும் அவர்கள் விடாப்பிடியாக
கொண்டு வந்தே தீருவோம், இந்துத்துவாவை நாங்க அமல்படுத்தியே தீருவோம், சாதி அமைப்பை அமல்படுத்தியே தீருவோம், சனாதனத்தை அமல்படுத்தியே தீருவோம். இந்தியா இந்து மதம் என்பது சாதிய கட்டமைப்பில் எத்தனை அம்பேத்கர் வந்தாலும் அதை உடைக்க முடியாது, எத்தனை பெரியார் வந்தாலும் அதை உடைக்க முடியாது, எத்தனை ஐயன்காளி ஜோதி பாசு போன்றவர்கள் வந்தாலும் உடைக்க முடியாது என்பதை மீண்டும் மீண்டும் பிஜேபி சாதிய கட்டமைப்பில் தான் இந்தியா உருவாக்க போகிறோம் என்பதற்கான முயற்சி தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் முறை. இத அத்தனை பேரும் எதிர்க்க துணிந்து விட்டார்கள். இது இப்படி மேலவை கீழவையில பெரும்பான்மை பெற்று விடுமா என்பது சந்தேகத்துக்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. சரி, நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே உரையாடுவோம். நன்றி.